வணக்கம் மச்சீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு சில ஜாமான் செட்லாம் வாங்கியிருக்கேன். அதை தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ப்ளஸ் இந்த பொருட்கள் எல்லாமே ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. அதோடைய பை லிங்க்ஸும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வாய்ஸ் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அதனால் ஆடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கீழே எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். அதாவது நான் திருச்சியில் இருக்கேன். திருச்சியில் காந்தி மார்க்கெட், அப்புறம் பாலக்கரை, அங்கே வந்துட்டு நான் காட்டுற பொருட்கள்லாம் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கிது. ஸோ அங்கேருந்து தான் வந்துட்டு இதெல்லாம் நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 4 ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி ட்ரே ஒன்று வாங்கியிருக்கேன். அல்லிமால் தெருவுன்னு ஒரு ஏரியா இருக்குது திருச்சியில். அங்கே வந்து பிளாஸ்டிக்லாம் வந்து ரொம்ப கம்மி விலையில் வந்துட்டு கிடைக்கும், ஹோல்சேல் விலையில் கிடைக்கும். அங்கேருந்து வந்துட்டு வாங்கணும். நார்மலாக ஒரு பாத்திர கடையில் வாங்கினோம்னா ஒரு 250-300 ரூபாய்க்கு இது சேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு 120 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். இதை ஓப்பன் பண்ணி மாட்டி பார்த்துருவோம். வெறும் கவர். மொத்தம் 4 ட்ரே இருக்குது. ஒவ்வொரு ட்ரேக்குள்ளேயுமே வந்துட்டு அதுக்கான பைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ நம்ம மாட்டிடலாம். ஸ்டாண்டை மாட்டிட்டேன். ஸோ குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப டாப்பு டக்கர்லாம் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குது. அப்படி ஒன்றும் இதில் நம்ம ஏறி உட்கார போகிறதுலாம் இல்லை. என்ன ஒரு ட்ரேயில் ஒரு 1 கிலோ இல்லை ஒரு 2 கிலோவுக்கு ஏதாவது காய்கறி வைப்போம். மொத்தம் 4 ட்ரே இருக்குது. 4 2 8 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும். ஆனால் நல்லா பெருசாக இருக்குது. 120 ரூபாய்க்கு உண்மையிலே ஒரு வர்த்தான பை அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்லாவே இருக்குது. அடுத்ததாக சப்பாத்தி கட்டை வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 200 ரூபாங்க. 200 ரூபாய்க்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் கட்டை. ப்ளஸ் இந்த ரோலரும் வந்துட்டு நல்லா பெருசாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்துட்டு உட்டு தான். இந்த சப்பாத்தி கட்டையில் வந்துட்டு மைக்கா ஒட்டின மாதிரிலாம் வருது. மேலே வந்து மைக்கா ஒட்டியிருப்பாங்க. ஆனால் அது தண்ணி பட்டுச்சுன்னா ஈஸியாக உறிஞ்சிட்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி நார்மல் உட்டில் நம்ம வாங்குறது தான் வந்துட்டு பெஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஹேங்கரும் கொடுத்துருக்காங்க. நம்ம வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஆணியில் மாட்டி வச்சிடலாம். 200 ரூபாய்க்கு இதுவும் வந்துட்டு ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டு. நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா இதே ரேட்டுக்கும் கிடைக்கிது. பட் குவாலிட்டி வந்துட்டு இந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இந்த கட்டையோட வெயிட் வந்து நல்லாவே இருக்குது. கையில் வச்சுருக்கும் போது தான் நம்மளால் உணர முடியும். இல்லை இதை வச்சு யாராவது அடிக்கும்போது தான் அதை நம்மளால் உணர முடியும். அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ 200 ருபீஸ்க்கு சப்பாத்தி கட்டை. ஸோ அடுத்த பொருளை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து எல்லாமே இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் தான். இது வந்து இந்த திருச்சி மலைவாசல் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு இரும்பு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு வாங்கினது ஒரு குட்டி கடாய். செம்ம வெயிட்டாக இருக்குங்க இது. இதோட ப்ரைஸ் வந்து 250 ரூபா. நல்ல ஒரு கனமான இரும்பு கடாய். தோசை கரண்டி, இது வந்து 30 ருபீஸு. இதுவும் இரும்பு தான். இது அப்படி வச்சுருவோம். அடுத்தது 2 தோசைகள் வந்துட்டு வாங்கினேங்க. இது பாருங்கள், இதோட ப்ரைஸ் வந்து 150 ரூபா. நல்ல மொத்தமான கல் தான். நார்மலாக சப்பாத்தி, ஆம்லேட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் கல் வாங்கியிருக்கேன். இது வந்து 300 ரூபா. நல்ல வெயிட்டான கல். அதே மாதிரி இதோட திக்னஸும் பாருங்கள், நல்லா மொத்தமாக இருக்கும். ஜென்ரலாக நீங்கள் தோசைகள் வாங்குறீங்க அப்படின்னா திக்னஸ் வந்து நல்லா அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. கம்மி திக்னஸில் வாங்கினீங்கன்னா தோசை ஈஸியாக வந்து தீஞ்சிடும். அதே மாதிரி ஹீட் எல்லா பக்கமும் பரவாது. அதனால் திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி கல் வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நான் வாங்கின ஒரு சில பொருட்கள் எல்லாத்தையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, இந்த இரும்பு கடாய், தோசைக்கல், கரண்டி, இதெல்லாம் வந்துட்டு மலைவாசல், திருச்சி மலைவாசல் ரோட்டில் இரும்பு மட்டுமே ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுற ஷாப்ஸ் இருக்குது. அங்கே வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் வந்துட்டு திருச்சியில் நீங்கள் கம்மி விலையில் வாங்கணும் அப்படின்னா திருச்சியில் வந்துட்டு சின்ன கமால வீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே போனீங்கன்னா பிளாஸ்டிக் ஜாமான் எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக நீங்கள் வாங்குறத விட ரொம்பவே கம்மி ரேட்டில் வந்துட்டு நீங்கள் வாங்கலாம். அப்புறம் இந்த கட்டை இதெல்லாம் வந்துட்டு காந்தி மார்க்கெட்லேயே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிது. இல்லை மரக்கடையிலையும் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ
ஓவராலாக அந்த தெப்பக்குளம் திருச்சியில் தெப்பக்குளம் காந்தி மார்க்கெட்டு பாலக்கரை இந்த சரௌண்டிங்கில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் குறைஞ்ச விலையில் வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யோசிக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரியே நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருப்பீங்க இல்லையா, உங்கள் ஊரில் இந்த பொருளோட விலையெல்லாம் எவ்வளோ இருக்கும், இதை விட கம்மியாகவும் இருக்கலாம் கண்டிப்பாக. ஸோ அதையும் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆவலாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் மச்சீஸ். அடுத்த வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Baba. Tata, bye bye. See you.